ஹாய் மக்களே! வாகை சுடுவா சீரியல் ஜூன் 9, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வச்சா தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்பத்தா தேவியை கூப்பிட்டு வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேவி கேட்குறா எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த சுமதிக்கு தான் நினைவு வந்துடுச்சாமே, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தேவியை கூப்பிடும் போது நம்ம எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறா. எல்லாம் ஒரு காரணமாக தான் கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது தேவி சொல்றா உங்கள புரிஞ்சுக்கவே முடியல என்னால அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ அந்த சுமதிய போய் பார்த்துட்டு வரதுனால நமக்கு லாபம் தான். ஏன்னா, அந்த மீனாட்சிக்கு பார்த்துருக்க மாப்பிள வந்து பெரிய இடமாமே. அதனால அந்த சுமதிய பார்த்துட்டு சுமதிய வீட்டுக்கு கூட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா. உடனே இவ ஷாக் ஆகுறா தேவி. எதுக்கு அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அந்த மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கிற பையன் வந்து பெரிய பிசினஸ் பண்றானா. அதுவும் இல்லாம அவங்கள்கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த ஜீவா பையன் வந்து மீனாட்சி கூட சுத்திக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அந்த கல்யாணம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கும். 2மே நம்ம கண் பார்வையில நடக்கும். மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுமதியை நம்ம விரட்டி விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது அப்பத்தா. உடனே அந்த தேவியும் ஆமா அந்த ஆதி வந்து பிஸ்னஸ் மேனா பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றாராம். நம்ம இப்போதைக்கு அவங்கள்ட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா உங்க பேரனும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஏதாச்சும் பின்னாடி உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவியும் ஒரு பிளான் போட்டுட்டு 2 பேரும் கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்பதான் தேவி சொல்றா நான் போய் பூஜை ரூம்ல போய் குங்குமம் துண்ணூறு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. எதுக்குன்னு அப்பதான் கேக்குறாங்க. அதுக்கு இல்ல நம்ம போய் அவங்கள பார்க்கும்போது கோயில் போயிட்டு வந்தோம்னு சொல்லி அவங்கள்ட்ட நல்ல பேர் சம்பாதிக்கலாம் அதனாலதான் அப்படின்னு சொல்லும் போது அப்பத்தா பரவாயில்லையே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னோட பேத்தியாச்சு அப்பத்தா இது கூட பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் குங்குமம் துண்ணூறுலாம் எடுக்க போறா. 2 பேரும் ரெடியா வராங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஆதியோட அக்கா ரம்யா, ஆதி, மீனாட்சி, தேனு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. இவங்க கல்யாணம் சீக்கிரமாவே நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல இருக்காங்க. அப்போ ரம்யா சொல்றாங்க நீங்க யாருக்காச்சும் பத்திரிக்கை குடுக்கறதுன்னா குடுங்க. எல்லாமே வேலையும் முடிஞ்சிருச்சு கல்யாணத்துல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பெருசா சொந்தம்ன்னு யாரும் கிடையாது. என் பெரிய பொண்ணு வீட்டு சொந்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆதி சொல்றான், நாங்களும் உங்களுக்கு இனிமேல் இருக்கோம் அத்த கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் பேசிட்டு இருக்கும்போது அப்பத்தாவும் தேவியும் வராங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது முக்கியமா மீனாட்சி ஷாக் ஆகுறா. அங்க வந்து குங்குமத்துணுலாம் குடுத்து உன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி 2வது ஷாக் குடுக்குறாங்க. அதையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா மீனாட்சி. இதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு அப்பாத்தா விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி உட்கார வைக்கிறாங்க அப்பாத்தாவ. பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நீ வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி எங்க போவ? இப்பதான் வீடு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு எதுக்கு எங்க வீடு தான் இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க சுமதி. இல்ல அங்க ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு மீனாட்சி அப்பதான் சொல்றா. இப்ப எங்க போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பத்தா சொல்றாங்க நீங்க எங்க வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது 3வது ஷாக்கு அது வேற மீனாட்சிக்கு. என்ன இது இப்படி திடீர்னு திடீர்னு ஷாக் கொடுக்குறாங்களேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ரம்யாவும் சொல்றாங்க எங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்கு அங்க கூட தங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சுமதி. உடனே அப்பத்தா சொல்றாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி போய் மாப்பிள்ளை வீட்டுல தான் தங்குறது அவ்வளவு நல்லது கிடையாது. நீ எங்க வீட்டுக்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் தயங்குறாங்க சுமதி. இல்ல பரவாயில்ல நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து தேனும் சந்தோஷப்படுறா. சுமதியும் வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்பத்தா வற்புறுத்துறதுனால ஒத்துக்கிறாங்க. நீங்க ரொம்ப நல்ல ஃபேமிலியா இருக்கீங்கன்னு சொல்லி ரம்யாவும் அவங்கள பாராட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு நல்ல சம்பந்திங்கலாம் கிடைச்சிருக்காங்க. ஆமா என் பெரிய பொண்ணும் நல்ல இடம் தான். இப்போ என் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க போற இடமும் நல்ல இடம் தான் அப்படின்னு சொல்லி சுமதி பெருமைப்பட்டுக்கிறாங்க. வீட்ல ஜீவாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிடுது. மீனாட்சி அம்மாவையும் அப்பத்தா தான் வர சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் தெரியவும், என்ன புதுசா இருக்கு? என்ன அப்பத்தா வந்து இப்படி சொன்னாங்களா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க நல்ல மனசு தான் அவங்களுக்கு. நீ ஏன்டா இப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இத நம்புற மாரி இல்லையே அப்படின்னு ஜீவா யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி சுமதியும், மீனாட்சியும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அப்பதான் தேனோட வீட்டுக்கார் வந்து
அவங்கள விசாரிக்கிறாரு. "நல்லா இருக்கீங்களா அத்த? நான் என்னால வர முடியல ஹாஸ்பிட்டலுக்கு. முக்கியமான வேலைக்கு போயிட்டேன்." அப்படின்னு சொல்லவும், "பரவால்ல மாப்ள. அதனால என்ன இருக்கட்டும்ன்னு" சொல்லி, "உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்ட்டு போறாரு. அப்பதான் ஜீவா அம்மா, ஜீவா அப்பா வெளில வந்து, "வாங்க பரவாயில்லையா உடம்பு? நீங்க மீண்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்பத்தாவா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போய் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்றா. "ஆமா, நாங்களும் இந்த ஷாக்ல தான் இருக்கோம். இதெல்லாம் அப்பத்தா சொன்னாங்க அப்படின்னு தேனோட வீட்டுக்காரரும் சொல்றாரு. அப்பதான் இவங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போம்போது, "நில்லுங்க வெளியிலயே" அப்படின்னு அப்பத்தா குரல் கேக்குது. "ஏன் உள்ள நீங்க தானம்மா வர சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நீங்க இப்ப எதுக்கும்மா இப்படி சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, "சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்காக என்ன? நில்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா. அப்பத்தா சொல்றத கேட்டுட்டு இவங்க எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு புரியாம நின்னுட்டு இருக்காங்க எல்லாரும். அதோட இந்த எபிசோட் முடியுது. சுமதிக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக அப்பத்தா நிக்க சொல்லியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு. பாய் மக்களே!